أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அவன் காட்டிய வழியின் அடிப்படையில் தெரிந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்ல வேண்டிய நிலை இருந்தாலும் இதிலே சில முக்கியமான செய்திகளை நபி அவர்கள் காட்டித்தந்த சொல்லித்தந்த சில செய்திகளை மாத்திரம் சொல்லலாம் என எண்ணுகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஒரே ஒரு முறைதான் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். 4 முறை அவர்கள் உம்ரா என்ற வணக்கத்தை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு முறை அவர்கள் ஹஜ் செய்தாலும் அந்த ஹஜ்ஜினுடைய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான மார்க்க சட்டங்களையும் மனிதர்களுக்கு தேவையான பல்வேறு செய்திகளையும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அந்த செய்தியைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி அவர்கள் ஆற்றிய அந்த உரையைத்தான் இறுதி பேருரை என்று வரலாற்று ஆசிரியர்களும் மாமேதைகளும் குறிப்பிடுவார்கள். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொன்னாலேயே நபி அவர்களுடைய இறுதியான ஹஜ்ஜு என்றுதான் அதற்கும் அர்த்தம். நபி அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்து இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய கடைசி காலத்திலே இந்த ஹஜ்ஜு நிறைவேற்றப்படக்கூடிய நிலையில் இருந்ததினால் அதிலே பல்வேறு செய்திகளை நபி அவர்கள் சொன்னதின் காரணத்தினால் அதற்கு இறுதி ஹஜ்ஜு என்று கூட சொல்லலாம். இந்த ஹஜ்ஜினுடைய நேரத்தில்தான் பல்வேறு தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் உலக மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே ஒரு மாதிரி தள்ளாடுகிறது. பொருளாதாரத்தில் தள்ளாடுகிறது, ஒழுக்க சீர்கேடுகளே தள்ளாடுகிறது. தண்ணி போட்டவன் எப்படி தள்ளாடுகிறானோ அதை விட மோசமாக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் அந்தந்த பகுதியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் தள்ளாடிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தை உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சமீபத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பேரழிவு என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த கொரோனா வந்ததில் இருந்து பொருளாதாரமும் சரி, தொழில் துறைகளும் சரி, படிப்பும் சரி, எல்லாமே மலையேறி போய்விட்டது. என்ன செய்வது என்று ஒவ்வொருத்தனும் தலையை பிச்சு கொண்டு இருக்கிறான். இதுதான் யதார்த்தமாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலே உலகமே தள்ளாடக்கூடிய இந்த நேரத்திலே அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றால் முகமது நபி அவர்கள் இறுதியாக ஆற்றினார்களே உரை, அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள், தங்களுடைய கைகளிலே பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், இதை செய்தாலேயே போதும் தள்ளாடக்கூடிய இந்த உலகம் தன்னிறைவு பெற்ற உலகமாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பொறுக்கி போட்டு
உலக மக்கள் அத்தனை பேர்களுமே தெளிவாக புரியக்கூடிய விதத்திலே அன்றைக்கு நபி அவர்கள் அழகான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையினுடைய ஒவ்வொரு செய்தியை நாம் பார்ப்போமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹஜ்ஜிலே அரஃபா பெருவழியிலே பல ஆயிரக்கணக்கான நபி தோழர்களும் நபி தோழியர்களும் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அழகான ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அதிலே முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த மாதம் எந்த மாதம்? நபி அவர்கள் கேட்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மக்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், இந்த மாதம் எந்த மாதம்? சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்கள். ஏன்? அந்த மாதம் தெரியாமல் அவர்கள் இருக்கவில்லை. நபி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாது என்று சொல்வதற்காக வேண்டி அவர்கள் இருக்கவில்லை. இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் தான் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனாலும் நபி அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே துல்ஹஜ் என்று அவர்கள் பதில் சொல்லல. ஏன் சொல்லல? நபி அவர்கள் இந்த மாதத்திற்கு வேற ஏதாவது ஒரு பேர் வைப்பார்களோ என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தோம். இப்படி எண்ணிக்கொண்டு நபி அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அலிஹாதா துல்ஹஜ், தோழர்களே இது துல்ஹஜ் மாசம் இல்லையா? நாங்கள் சொன்னோம், ஆமா இது துல்ஹஜ் மாசம் தான். அடுத்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நாள் எந்த நாள் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இது அரஃபாவுடைய நாள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் பதில் சொல்லல. ஏன் சொல்லல? நபி அவர்கள் வேற ஏதாவது பேர் வைப்பார்களோ என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம். நாங்கள் பதில் சொல்லாததை நபி அவர்கள் பார்த்துவிட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள், இது அரஃபாவுடைய நாள் இல்லையா? நாங்க சொன்னோம், ஆமா இது அரஃபாவுடைய நாள். இந்த ஊர் எந்த ஊர் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். இது மக்கா இல்லையா என்று நபி அவர்களை கேட்டுவிட்டு பதிலும் சொல்கிறார்கள், நாம ஆமா என்று சொன்னோம். அப்பொழுது நபி அவர்கள் இந்த மூன்றையும் கேட்டார்களே, இது என்ன மாசம், இது எந்த ஊரு, இது எந்த நாள் என்றெல்லாம் நபி அவர்கள் கேட்டார்களே, நாங்கள் மௌனமாக இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதிலாக சொன்னார்களே, அவர்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மக்கா நகரம் புனிதமானது, இந்த நாள் புனிதமானது, இந்த துல்ஹஜ் மாசம் புனிதமானது. இது எப்படி புனிதமோ அதே போன்று இன்ன திமாக்கும் வஅராலக்கும் ஹராமுன் கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த நாள், இந்த மாதம், இந்த ஊர் எப்படி புனிதமோ அதே போன்று ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வது, அடிப்பது, துன்புறுத்துவது அது மிகப்பெரிய பாவமாகும், புனிதத்தை மீறுகின்ற ஒரு செயலாகும். அதே போன்று உங்களில் ஒருவர் இன்னொருவருடைய மானத்தில் விளையாடுவது என்பது அது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். மானம் என்பது அது புனிதமான ஒன்றாகும் என்று நபி அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மானத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்திற்கும் இன்னொருத்தன் ஆசைப்படக்கூடாது. அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு புனிதமானது, பிறருடைய மானம் என்பது அவனுக்கு புனிதமானது. யாருடைய மானத்தை வாங்குவதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள், யாருடைய செல்வத்தை அபகரிப்பதற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு ஹஜ்ஜத்துல் விதாவிலே மனிதர்களுக்கு மத்தியிலே, நபி தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை அற்புதமாக பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கும் சஹீஹ் புகாரில இருந்து அனைத்து நூற்களிலுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள உலக நடைமுறை, இன்றைக்கு இந்த செய்தி தேவையா தேவையில்லையா? உலகத்தில் எதற்கு இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் சண்டை போடுகிறான்? அமெரிக்காக்காரன் இன்னொரு நாட்டில் போய் அத்துமீறி நுழைகிறான், அல்லது வேற வேற நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுடைய எல்லையை தாண்டி இவன் போராடுகிறான். சைனாக்காரன் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி எங்கேயோ வந்து நிற்கிறான். ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் இந்தியாவுடைய பகுதியை அபகரித்துக் கொண்டே இருக்கிறான்.
இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தூங்குகிறார்கள் என்பது தனி வரலாறு. ஆனாலும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் இன்னொரு நாட்டை அபகரிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கிறானே. என்ன காரணம்? எதற்காக வேண்டி அபகரிக்கணும்? அமெரிக்காக்காரன் ஈராக்கில் வந்து குண்டு போடுகின்ற அந்த நிலை ஏன் ஏற்படுகிறது? ஈராக்கில் உள்ள மக்கள் இன்னைக்கும் துடிதுடித்து செத்தார்களே, அந்த நிலை ஏன் ஏற்பட்டது? பாலஸ்தீனத்தை நீங்க எடுத்து பாருங்கள். இஸ்லாமியர்களுக்காக இருந்த அந்த நாடு இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலஸ்தீனத்தை அப்படியே சுரண்டி 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 இன்றைக்கு பாலஸ்தீனத்துடைய மக்கள் அனைவர்களுமே அகதிகளாக ஆக்கப்படுகின்ற ஒரு நிலை. அடுத்தவனுடைய நாட்டுக்கு ஆசைப்படுகிறான், அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படுகிறான். வளைகுடா நாடுகளிலே அங்கே கொட்டி கிடக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக போர் செய்கிறான். இன்னைக்கும் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாடும் பாவப்பட்ட நாளை, பின்தங்கி இருக்கக்கூடிய நாடை ஆக்கிரமிப்பு செய்கிறானே, என்ன காரணம்? சின்ன சின்ன நாடுகளை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய பொருளாதாரம் வேணும். அங்கே எண்ணெய் வளங்கள் இருக்கிறது, கனிம வளங்கள் இருக்கிறது, கோடான கோடி ரூபாய்க்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. இதை அவன் மாத்திரம் அனுபவிக்க விடக்கூடாது. என்னிடத்தில் ஆள் பலம் இருக்கிறது, ஆயுத பலம் இருக்கிறது, நான் உலகத்துக்கே ரவுடியாக இருக்கிறேன் என்று சொல்லி அத்தனை பேர்களுமே இவர்கள் அடக்கி முடக்கி அந்த பொருளாதாரத்தை சுரண்டலையா? அதனால தானே உலகம் இன்றைக்கு தத்தளிக்கிறது. பொருளாதாரத்தில் சமநிலை இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம் இல்லையா? எங்கெல்லாம் இந்த பொருளாதாரத்தினுடைய வளங்கள் கூடுதலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வளர்ந்த நாடுகள், பெரிய பெரிய ஆதிக்கம் உள்ள நாடுகள் அத்தனை பேரும் அதை அபகரிக்கிறதுக்கு இன்னைக்கும் திட்டமிடுகிறான். வழிக்கு வரவில்லை என்றால் அந்த நாட்டின் மேல போர் தொடுக்கிறான். இதுதான் யதார்த்தம். அதனால என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரம் அப்படியே நசிஞ்சு போய் கிடக்கிறது. யாரும் வாழ முடியல, எவனும் இருக்க முடியல. நீங்க உலக நாட விடுங்களேன், இங்கே என்ன நடக்கிறது? இந்தியாவிலே என்ன நடக்கிறது? கார்ப்பரேட் என்று ஒரு நிறுவனத்தை கொண்டு வருகிறான். ஆட்சியாளர்கள் அதற்கு பட்டு கம்பளத்தை விரிக்கிறார்கள். அதனுடைய நிலை என்ன? அவன் வந்து சின்ன சின்ன பொருட்கள் இருந்து மிகப்பெரிய பொருட்கள் வரையிலையும் நான் தான் விற்பேன் என்று அதிலே முடிவெடுக்கிறான். அதனுடைய விளைவு சிறு சிறு வியாபாரிகள் அத்தனை பேர்களுமே பாதிக்கப்படுகிறார்கள். வியாபாரம் ஒழிகுதா? சின்ன சின்ன வியாபாரிகள் அத்தனை பேர்களுமே மோசமான நிலைக்கு தள்ளப்படவில்லையா? கார்ப்பரேட் நிறுவனத்துடைய நிலை அதுதானே. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு புரியக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். பெட்ரோல் விலை இன்னைக்கு ஏறத்தாழ 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஏப்பா 100 ரூபாய்க்கு போச்சு? உலகத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடா, டீசல் தட்டுப்பாடா? ஒன்னும் தட்டுப்பாடு இல்லையே, எல்லாம் கரெக்டா தானே இருக்குது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு பெட்ரோல் வந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் வருது. பெட்ரோலுடைய உற்பத்தியும் அதே அளவுக்கு இருக்குது. அப்ப ஏன் தட்டுப்பாடு வருகிறது? ஒரு தட்டுப்பாடும் இல்லை. அப்ப ஏன் விலை உயர்கிறது? இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். நீ இவ்வளவுக்கு தான் விற்கணும், வேற யாரும் விற்க கூடாது, நான் மட்டும் தான் விற்பேன், நான் வைக்கிறது தான் விலை, நான் வைக்கிறது தான் சட்டம். அப்ப அதனுடைய நிலை என்ன ஆகிறது? மக்கள் பாதிக்கப்படுவார்கள், கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இதுதானே. அப்ப ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அகில உலகத்தை எடுத்தாலும் சரி, நம்ம ஊரை எடுத்தாலும் சரி, எல்லாமே பொருளாதாரத்தில் திண்டாடுகிறார்கள். ஏன் திண்டாட்டக்கூடிய நிலை வருகிறது? அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டான். அதான் மேட்டர். ஏன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? ஒவ்வொருத்தனும் அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பதற்கு அவன் ஆசைப்படுகிறான். அவன் தகுதிக்கு ஆசைப்படுகிறான். ஒரு தெருவில் வீடை கட்டி இருக்கிறோம், என்ன செய்யுமா? பொதுச்சவரு அல்லது வேற ஏதாவது பக்கத்து வீட்டுடைய காம்பவுண்ட் சவரு, அதை கொஞ்சம் நோண்டி பார்ப்பான். காம்பவுண்ட் சவரு எதுவும் கட்டலன்னு வைங்களேன், ஒரு அடியாவது அடுத்தவனுடைய இடத்துல இவன் அபகரிச்சு கொள்வான். இன்னைக்கும் இருக்கா இல்லையா? அடுத்தவனுடைய இடத்தை அபகரித்தாதான் இவனுக்கு நிம்மதி. அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் செய்கிறார்கள். எவனோ ஒருத்தன் இடம் போட்டு வச்சிருப்பான்,
4 வருஷமா அந்த இடத்து பக்கம் பார்க்கவே வந்திருக்க மாட்டான். இன்னொருத்தன் கள்ள பத்திரம் போட்டு அது ஏன் இடம் தாண்டான்னு சொல்றான். எத்தனை இடங்களில் இப்படி நடக்கிறது? எவ்வளவு பெரிய மோசடிகள் இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தவனுடைய இடத்தை அது அல்லாஹ் கேட்பானே, மறுமையில விசாரிப்பானே, மறுமையில பயங்கரமான தண்டனை உண்டு. எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. உலகத்துல நம்ம வாழணும், நான் மட்டும்தான் வாழணும். அதனால எவன் சொத்து வச்சிருக்கிறானோ, எவன் பணம் வச்சிருக்கிறானோ எல்லாத்தையும் அபகரி. அதனாலதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்தவனுடைய பொருளாதாரம் உனக்கு புனிதமானதுடா. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டி இருக்கிறானா, அவன் நிலம் வாங்கி இருக்கிறானா, அதை புனிதமாக நீ பார். அதுல இருந்து எதை நீ அபகரிக்காத, அது அவனுடைய சொத்து. எப்படி நபி அவர்கள் அழகாக பேசுகிறான் நீங்க பாருங்க. அடுத்தவனுடைய இடம் உனக்கு தேவையில்லை, அவனுடைய காசு உனக்கு தேவையில்லை, அவனுடைய பணம் உனக்கு தேவையில்லை, புனிதமாக நீ பார். உன் சொத்தை அவன் புனிதமாக பார்க்கணும், அவன் சொத்தை நீ புனிதமாக பார்க்கணும். இப்படி பார்த்தா இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நசிவு நீங்குமா? நீங்காதான். கொள்ளையடிக்கிறதுனால தானே. எனக்கு மட்டும் சொத்து வேணும், எனக்கு மட்டும் பணம் வேணும் என்று சில பேர் திட்டமிட்டு அபகரிப்பதனால தானே இவ்வளவு பெரிய மோசமான நிலை. அவன் சொத்து எனக்கு வேண்டாண்டா, எவன் காசு எனக்கு வேண்டாண்டா, அவன் காசு அவன்கிட்டே இருக்கட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. இதுல இருந்தால் இவ்வளவு பெரிய மோசமான நிலை எவனுக்கும் வராது. நபி அவர்கள் அன்றைக்கு அழகாக சொன்னார்கள், அடுத்தவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம் அனைத்துமே புனிதமானது. மானத்தை பத்தி இன்னைக்கு எவனும் யோசிக்க மாட்டான். நடுத்தரல நின்று அடுத்த ஆளுடைய மானம் போகிற விதத்துல இவன் பேசுவான். அது ஒரு நேரத்தில். இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? பேஸ்புக்கை திறந்து பாருங்களேன். பேஸ்புக்கை திறந்து பார்த்தாச்சுன்னா என்னென்ன மானத்தை எப்படியெல்லாம் வாங்கணுமோ அப்படியெல்லாம் வாங்குவான். கேட்டா சமூக வலைதளங்கள், எங்களுடைய செய்திகள் போகணும்ல. எப்ப செய்தியே போடு, அடுத்தவனுடைய மானத்தை போடணுமா? அடுத்தவனுடைய மானத்தில் விளையாடணுமா? ரசூலுல்லாஹ் அதுதானே சொன்னாங்க. ஹராம்னாங்களே, புனிதம்னாங்களே. அந்த புனிதத்தில தான் கார்ல போட்டு மிதிக்கணும். எல்லாத்துக்கும் தேவை. உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே நபி அவர்கள் சொல்லி சென்ற இந்த இறுதி பேருரையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அது அத்தனை பேர்களுக்குமே அவசியம். நபி அவர்கள் அவ்வளவு அழகாக சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையில இன்னொரு அற்புதமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? முட்டாள்தனமான செயல்பாடுகள் எதுவும் ஒன்று இருக்கக்கூடாது. இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருக்குதே, முட்டாள்தனமான செயல்பாடுகள் இருக்குதே, இத மாதிரி எந்த செயல்பாடும் இருக்கக்கூடாது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய. தெரிந்து கொள்ளுங்கள், முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் என்னுடைய காலுகடியில அது கிடக்கிறது. எல்லாத்தையும் நான் மிதித்து எட்டி உதைத்து விட்டேன். எவ்வளவு முட்டாள்தனமான காரியங்கள் இருக்கிறதோ, ஜாகிலியத்தான செயல்பாடுகள் இருக்கிறதோ, அத்தனை ஒன்று கூட இல்லாம எல்லாத்தையும் மிதிச்சிட்டேன். யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில அவர்கள் பேசிய முத்தாய்ப்பான சொற்பொழிவுல அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகா சொன்னாங்க. இன்னைக்கு உலகமே முட்டாள்தனத்துல தான் இயங்கிக்கிட்டே இருக்கிறது. முட்டாள்தனத்துல இயங்குது. எந்த அளவுக்கு முட்டாள்தனம்? இப்ப கூட சமீபத்தில் நீங்க செய்திகள்னா நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர், அவர் என்ன செய்யறாருன்னா, ஆய்வு செய்வதற்காக வேண்டி அரசாங்க நிதியை ஒதுக்குறாரு. ஆய்வு செய்யட்டும், உண்மையிலேயே அறிவியல் ரீதியான ஒரு மேம்பாட்டுக்காக வேண்டி ஆய்வு செய்வது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைதான். குறிப்பாக அரசாங்கம் அதை தான் செய்யணும். இவன் என்ன செய்யறான் தெரியுதா? ஆய்வுங்கிற பேர்ல எதை அவர்கள் ஆய்வு செய்ய போகிறார்கள் என்றால், இந்த கொரோனா பாதிப்பு வருகிறது, இதை போக்குவதற்கு கந்த சஷ்டியை பேசலாமா, மந்திரத்தை நாம சொல்லலாமா, இப்படி சொன்னால் இந்த கொரோனா ஓடுமா, இந்த கொரோனா மறைஞ்சு போயிருமா, அதற்காக வேண்டி ஆய்வான். அட இது செஞ்சா எப்படி மறையும்? அப்ப எதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த வேக்சின் என்று சொல்லப்படுகின்ற தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறேன்?
கொரோனா போகணும் என்பதற்காக வேண்டி தடுப்பூசி போடுறிய. நிறைய பேர் போடுற மாதிரி நடிச்சான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு நர்ஸ் உட்கார்ந்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் மாதிரி இப்படி கொண்டு வரா, அவன் கையில கூட வைக்கல, இவன் அதுக்குள்ள இப்படி தடவான். அப்படி நடிச்சானவங்க கொஞ்சம் பேர். ஏன்னா நானும் இன்ஜெக்ஷன் போட்டேன், நானும் இந்த தடுப்பூசியை போட்டுட்டேன், நீங்களும் போடுங்க. எங்கடா போட்ட? அது அப்படித்தான். இப்படி கொஞ்சம் பேர் நடிக்கிறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் போறதுக்கு ஒரு ஊசியை, இன்ஜெக்ஷனை, ஒரு வேக்சின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கு உலக நாடுகள் பல கோடிகளை செலவு பண்ணி நீ கண்டுபிடிச்சிருக்கிறான். இது எல்லாம் காணாதான். என்ன செய்யறாங்க? அது இந்த மந்திரத்தை ஓதுனா சரி வருமா, அந்த மந்திரத்தை ஓதுனா சரி வருமா, இந்த அசரத்துல போனா சரியாகுமா, அந்த சாமியார்ட்ட போனா சரியாகுமா, இதை ஆய்வு பண்ணுங்க. இது முட்டாள்தனம் இல்லையா? இது ஒட்டுமொத்தமா முட்டாள்தனத்துடைய செயல்பாடு இல்லையா? இன்னும் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டான். நீ கொரோனா ஒழிக்கணுமா, சாணி எடுத்து பூசுங்கிறான். அட, சாணி எடுத்து பூசினால் அது எப்படி அந்த நோய் குணமாகும்? மாட்டு மூத்திரத்தை எடுத்து குடி அப்படிங்கிறான். ஒட்டுமொத்தமா இப்படிதான் போய்கிட்டே இருக்குது. மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கொரோனா போகும் கொஞ்சம் பேரு, மாட்டு சாணத்தை எடுத்து மேல தேய்ச்சா கொரோனா அண்டாதுன்னு ஒரு ஆளு. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு ஆள் மாட்டி இருக்கிறார். அந்த ஆளு விண்வெளிக்கு இங்க இருந்து ராக்கெட் அனுப்புறான். விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பும் போது அதுல போய் நின்றுக்கிட்டு என்னமோ எழுதி வைக்கிறான். என்னப்பா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த ராக்கெட்டு எந்த விதமான சிக்கலும் இல்லாம, பிரச்சனை இல்லாம விண்வெளிக்கு சென்று சேரும். எது அதுல ஒரு மாதிரி எழுதுறான மந்திர வார்த்தை, அது கொண்டு போய் சேர்க்குமா? அட, விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புவதற்கு இத்தனை ஆண்டு காலமாக எத்தனை கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கும், எத்தனை ஆய்வாளர்கள் அதை ஆய்வு பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பின்னால ஒரு ராக்கெட்டை இங்க இருந்து விண்வெளியை நோக்கி போகிறது. அதில் ஏற்படுகின்ற தொழில்நுட்பத்தினால் சில ராக்கெட்டுகள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது வெடிச்சு சிதறுகிறது. அதற்கு பின்னால மீண்டும் ஆய்வு பண்ணுகிறான். ஏன் இப்படி வெடிக்குது அப்படின்னு பார்க்கிறான். இதுல உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப ஆய்வு பண்றான். அதற்கு பின்னால அந்த பிரச்சனைகள் இல்லாம மீண்டும் விண்வெளிக்கு ராக்கெட்டுகளை அனுப்புகிறான். ஒரு வருஷம் 2 வருஷமா? ஒரு ஆளு 2 ஆளுடைய உழைப்பா? பல ஆயிரக்கணக்கான மக்கள், பல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள், ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள் ஒவ்வொரு விஷயத்தா ஆய்வு பண்ணி இவன் இவ்வளவையும் கண்டுபிடிச்சு இவன் ராக்கெட்டுக்கு அனுப்புனா, ஒரே ஒரு மந்திர வார்த்தை எழுதுனா எல்லாமே போயிடும். அப்ப எங்க சொல்ல வர? இந்த மூட பழக்க வழக்கத்தினாலதான் இவ்வளவு நடக்குதுங்கிற. இப்ப முஸ்லிம்கள்ட்ட அது இருக்கா இல்லையா? முஸ்லிம்கள்ட்டையும் இந்த முட்டாள்தனம் இன்றைக்கும் இருக்கா இல்லையா? ஒரு பெண்மணி குடத்தை தூக்கிட்டு வந்து அவங்க மூஞ்சில முழிச்சாச்சுன்னா அது நல்ல சகுனம். பூனை குறுக்க பார்த்தாச்சுன்னா கெட்ட சகுனம். புதன்கிழமை திருமணம் பண்ணா நல்ல சகுனம், சனிக்கிழமை கல்யாணம் பண்ணா அது கெட்ட சகுனம். நாள் பார்க்கணும், நட்சத்திரம் பார்க்கணும், இவைகளெல்லாம் பார்த்து ஒரு திருமணம் நடந்தா தான் அது சரி. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேரு அதையும் தாண்டி என்ன நிலை என்றால், அசத்துட்ட போகணும், அவர் ஒரு நாளை குறிக்கணும், ஒரு நேரத்தை குறிக்கணும், அந்த நேரத்தில் தான் இந்த திருமணத்தை நடத்தணும். சில திருமண பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பத்திரிகையிலேயே அந்த வார்த்தையை எழுதி வச்சிருப்பாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகள் 2 பேருக்கும் திருமணம் நடக்கும். இப்படி சொன்னா பிரச்சனை இல்லை. அது கீழே எழுதியிருப்பாங்க, 28ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணியில இருந்து 11 மணிக்குள்ளாக முபாரக்கான வேளையில் திருமணம் நடக்கும். அடே, அந்த புதன்கிழமை 10ல இருந்து 11 வந்து முபாரக்கான வேளை என்று உனக்கு சொன்னவன் எவன்? முபாரக்கான வேளைன்னா என்னன்னு விளங்குதா? பரக்கத்து நிறைந்தது. பிற மதத்துக்காரங்க அது நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு என்ன வார்த்தை? முபாரக்கான நேரம், பரக்கத்தான நேரம். அந்த நேரம் புனிதமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் திருமணம் பண்ணா அந்த திருமணம் நல்லா இருக்கும். இது யார் சொல்லி தந்தது? இதுக்கு தான் நம்ம அசரத்துனா வருவாங்க, அல் ஃபாத்தியா ஓரத்துக்கு.
அல்லாஹும் அல்லி பைனஹுமா அப்படின்னு அந்த பாத்தியா ஓதுறதுக்கெல்லாம் இதை மாதிரி கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? இது புனித நாள், இது புனித நேரம், இது நல்ல நேரம் அப்படின்னு தீர்மானிச்சது யார்? அல்லாஹ் உங்களுக்கு வஹீல சொன்னானா? ரசூலா சொன்னார்களா? இந்த நாள் உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரம் சரியான ஏதாவது உண்டா? இன்னைக்கும் இஸ்லாமிய இடத்துல இந்த நல்ல நாள் பார்க்கிறது கெட்ட நாள் பார்க்கிறது இன்னைக்கும் இருக்குது. கந்திஷ்டி வந்துடும். கந்திஷ்டி வந்தாச்சுன்னா அதுக்கு என்ன செய்வா தெரியுமில்ல? மிளகா வத்தலை எடுத்து அப்படியே சுத்தி 3 தடவை துப்பி போடணும். அது 2 தடவை கூட துப்ப கூடாது, 3 தடவை துப்பணுமா. எவன் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. தடியங்கா இருக்குதுல்ல, அதை எடுத்து வீட்டு முன்னால கெட்டி வச்சாச்சுன்னா அல்லது பூசணிக்காவை எடுத்து அதுல ஒரு மாதிரி மனுஷன் தலைய அல்லது ஒரு பொம்மை மாதிரி அதை செய்து வீட்டு முன்னால கெட்டியாச்சு அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்டாது. யார் சொன்னா? இது என்ன ரசூலா சொன்ன செய்தியா? இந்த முட்டாள்தனத்தை தானே என் காலில் போட்டு மிதிச்சாங்க ரசூலா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ரசூலா சொன்னது இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் பேசியது இருக்கட்டும், நமக்கு தேவை என்ன? இதெல்லாம் செய்யணும். வீட்டில் ஆங்காங்கே சில பாட்டல்களை தொங்க போடுவோம். எதுக்கு? அசர்த்து தந்த பாட்டல், அதுவும் ஓதி ஊதி தந்த பாட்டல், அதுல தாயத்து போட்ட ஒரு பாட்டல், அதை தொங்க விட்டாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. யார் சொன்னா? முட்டாள்தனம் இல்லையா? இஸ்லாம் காட்டி தராத ஒரு கிறுக்குத்தனமான ஒரு செயல்பாடு இது இல்லையா? இன்னைக்கும் இருக்குது. அப்ப இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதரே ஒட்டுமொத்தமா சொன்னார்கள். அறியாம கால செயல்பாடுகள், மூடத்தனமான செயல்பாடுகள், முட்டாள்தனமான செயல்பாடுகள் அனைத்தும் என் காலில் போட்டு மிதித்து விட்டேன். முஸ்லிம்களே, உலக மக்களே, இந்த முட்டாள்தனமான எந்த செயலும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. எப்படி அற்புதமான ஒரு வார்த்தை! அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொன்னாங்க. இந்த செய்தியை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமும் அத்தனை முட்டாள் காரியத்தையும் செய்கிறது. இது யார் சொல்லி தந்தது? ரசூலா சொல்லி தரலையா? ஒரு மூமின் முட்டாளாக இருக்கக்கூடாது, ஒரு மூமின் அறிவாளியாகத்தான் இருக்கணும் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதில்ல. ஆனா இவன் என்ன செய்யறான்? எல்லா முட்டாள்தனத்தையும் ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு வாங்கி நான் தான் செய்வாங்கிறான். அங்க தேர் இழுக்கிறது போல இவன் சப்பரம் இன்னைக்கு இழுக்கிறானா இல்லையா? உலகத்திலேயே தரையில கப்பல் ஓட்டக்கூடிய ஒரு ஆளு நம்ம ஆளு தான். தரையில கப்பல். இந்த நாகூர் தர்காவில் இருந்து நாகப்பட்டினம் வரையிலையும் அந்த சந்தன குடத்தை தரையோடு இழுத்துட்டு வராங்களா? மதுரையில் அங்கேயும் இப்படித்தான் கப்பலை தரையில இழுத்துட்டு வருவான். என்ன இது? என்ன கூத்து? இது யாரு சொல்லி தந்தது? பிற மதத்தவர்கள் பார்த்தால் இது அசிங்கம், இது முட்டாள்தனமானது என்று அவங்க நினைக்க மாட்டாங்களா? இஸ்லாமே இப்படித்தான் உள்ளது என்று இஸ்லாத்தை தப்பாக புரிய மாட்டார்களா? இன்னைக்கும் நடக்குது. அப்ப இவ்வளவு முட்டாள்தனத்தையும் இஸ்லாம் அங்கீகரிக்கல. இஸ்லாம் இவைகள் அனைத்தும் முட்டாள்தனம் என்றேதான் பேசுகிறது. அதை நாம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அற்புதமாக அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதே மாதிரி இஸ்லாம் எதை ஒரு மனிதன் பேசினாலும் அதை முதல்ல அவர் செய்யணும். நல்ல விஷயமாக இருக்கும் என்றால் அந்த நல்ல விஷயத்தை எவர் பேசுகிறாரோ அவர் செய்யணும். ஒரு கெட்ட விஷயத்தை ஒருவர் தடுக்கிறார் என்றால் முதல்ல அந்த கெட்ட செயல் அவற்றை இருக்கக்கூடாது. இஸ்லாம் இதை அழகாக நமக்கு போதிக்கிறது. எப்படி? நபி அவர்கள் 2 விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி உரையில நபி அவர்கள் சொல்கிறார்கள், இனிமேல் பள்ளிக்கு பழி வாங்கக்கூடாது. ரசூலா சொல்றாங்க, பள்ளிக்கு பழி வாங்க வேண்டாம். ஒருத்தன் வெட்டினா என்றால் திரும்ப வெட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, மன்னிச்சு விடுங்கள். குறிப்பாக ஜாஹிலியாவுடைய காலத்தில், அறியாம காலத்தில் ஒருவர் யாராவது ஒருவரை வெட்டி விட்டார் என்றால், கொலை செய்து விட்டார் என்றால் அதை மன்னித்து விடுங்கள் ரசூலா சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுறாங்க, என் குடும்பத்திலேயே ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அந்த கொலைக்கு நான்
பழி வாங்க மாட்டேன், நான் அதை மன்னிச்சிடுறேன். என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர், அவர் இப்னு ரபியா என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது அந்த கொலை செய்தவர் யார் என்று எனக்கு தெரியும். ஹுதைல் என்பவர் தான் இவரை கொலை செய்தார். இந்த வரலாறு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் விளங்கிக் கொள்ளுங்கள், கொலை செய்த என்னுடைய குடும்பத்தாரை வெட்டி வீழ்த்திய அந்த ஹுதைலை நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அறிவிப்பு செய்றாங்க. அடுத்து இன்னொரு அறிவிப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே சொன்னார்கள், வட்டி என்பது கூடாது, வட்டியை நீங்கள் விட்டு ஒழியுங்கள். அது சின்ன வட்டியோ பெரிய வட்டியோ மீட்ரு வட்டியோ எந்த வட்டியா இருந்தாலும் அந்த வட்டியின் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் ஒருவரிடத்தில் உங்களுடைய பணத்தை வட்டிக்காக வேண்டி நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அசலை மட்டும் வாங்கிக்கிடுங்க, நீங்க வட்டி வாங்காதீங்க. ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அவர் 10,000 ரூபாய் வாங்கி இருக்கிறாரு, மாசம் மாசம் வட்டி கட்டணும் அப்படிங்கக்கூடிய நிபந்தனையில நீங்களும் கொடுத்திருக்கிறீங்க, அவரும் வாங்கி இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? வட்டி ஹராம்னு ஆயிடுச்சுல, வட்டி கூடாதுன்னு ஆயிடுச்சுல. அப்படி என்றால் நீங்கள் கொடுத்த அந்த அசல் தொகை 10,000 ரூபாய் இருக்குது, அதை மட்டும் வாங்கிக்கிடுங்க. அதை தாண்டி எது வட்டியாக இருக்கிறதோ அதை 5 பைசா வாங்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி ஹஜ்ஜின் போது இப்படி டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்திலே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் இதே வட்டி தொழிலை செய்தார்கள், வட்டிக்காக வேண்டி எல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இனிமேல் இப்பொழுது நான் சொல்கிறேன், அப்பாஸுக்கு யாரெல்லாம் வட்டி தர வேண்டி இருக்கிறதோ அவர்கள் இனிமேல் வட்டியே கொடுக்க வேண்டாம். என்னுடைய உறவுக்காரர் அப்பாஸ், அவர்கிட்ட நீங்க வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கலாம், அசலை மட்டும் திரும்பி கொடுங்க, வட்டி 1 பைசா கொடுக்காதீங்க. என்னுடைய குடும்பத்தாரை சார்ந்த ஒருவர் ஹுதைல் என்பவர் கொலை பண்ணிட்டாரு, அதுக்கு பழி வாங்குதல் கிடையாது. என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அப்பாஸ் அவர்கள் வட்டி தொழிலை நடத்தி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த வட்டி தொழிலில் அசலை மட்டும் திரும்ப கொடுங்க, வட்டியை நீங்க கொடுக்காதீங்க, வட்டி தள்ளுபடி செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் எதை பேசுகிறார்களோ அதை தன்னுடைய குடும்பத்தில் இருந்து அதை ஆரம்பிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? இதுதான உண்மையான ஒரு மூமின் செய்ய வேண்டிய ஒன்று. ஒரு முஸ்லிம் எதை பேசுகிறாரோ அதை முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவுல இதையும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மிக முக்கியமாக இன்னொரு செய்தியையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் நேர்வழி பெற வேண்டும், நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், ஒவ்வொரு மூமினும் அவன் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி அதற்கு ஒரு பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? கது தரக்து ஃபீக்கும் மாலம் தவில்லு பஅதஹு, உங்களிடத்திலே சில விஷயங்களை நான் விட்டு சென்று இருக்கிறேன், வேதத்தை விட்டு சென்று இருக்கிறேன், என்னுடைய செய்தி ஹதீஸை வஹீ செய்தியை விட்டு சென்று இருக்கிறேன், இதை நீங்கள் பற்றி பிடிப்பீர்கள் என்றால் ஒரு காலத்திலே நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அதாவது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம், குர்ஆனையும் வஹீ செய்தியும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் ஒரு காலத்தில் நீங்க வழிகட மாட்டீங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய அந்த இறுதி உரையில பேசிய அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இதை செய்கிறதா? ரசூலுல்லாஹ் மேல நாங்க இஷ்க் வச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேல நாங்க முஹப்பத் வச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள் என்றெல்லாம் பேசுகின்ற ஆலிம் பெருமக்களே, சுன்ன ஜமாத்தை சார்ந்த பெருமக்களே, உங்களிடத்தில் கேட்கிறேன், நபி அவர்கள் மீது நீங்கள் உண்மையிலேயே அன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி உரையிலே சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய வஹீ செய்திகளை மாத்திரம் பின்பற்ற வேண்டும், வேதத்தை மாத்திரம் பின்பற்ற வேண்டும்,
வஹி அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீர்கள், பின்பற்றினால் நீங்கள் வழிகட்டு போய் விடுவீர்கள் என்ற ரீதியிலே எச்சரிக்கை செய்தார்களே. இந்த எச்சரிக்கை நம்முடைய காதுகளில் விழுகிறதா? இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பராத் இரவு 3 யாசின் ஓதுங்க. எதுக்குப்பா 3 யாசின்? அது 3 விஷயத்துக்காக. வாழ்நாள் அதிகரிக்கணும், ரிஸ்க் கூடணும், இதெல்லாம் சேர்ந்துதான் 3 யாசின் ஓதி நம்ம துவா செஞ்சாச்சுன்னா நம்முடைய முசீபத்துகள் எல்லாமே போயிடும். ஏன்னா இன்னைக்கு தான் அல்லாஹ் விதியை எழுதுறான். சரி, நீங்க எதனாலும் சொல்லுங்க, இதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சஹீஹான நபி அவர்கள் சொல்லி தந்த ஒரு செய்தி உண்டா? பராத் இரவை நாங்கள் கொண்டாடிதான் தீர்வோம் என்று நீங்க பேசுறீங்களே, ரசூலா மேல முஹப்பத் வைத்திருக்கிறோம், அன்பு வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பராத் இரவை நீங்கள் செய்தது போன்று கொண்டாடினார்களா? பொய்யான ஹதீஸ்கள் இருக்குது, அதை தூக்கிட்டு வரக்கூடாது. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது, பலவீனமான ஹதீஸ் இருக்குது, அதை காட்டக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஆலிம் சாக்களே உங்களிடத்தில் நேரடியாக கேட்கிறோம். இன்னைக்கு 3 யாசின் மைக்க போட்டு ஓதினீர்களே, உங்களை பார்த்து கேட்கிறோம். இந்த 3 யாசின் ஓதி நம்முடைய முசீபத்துகள் நீங்க வேண்டும், நம்முடைய அந்த விதி எழுதப்படுகின்ற இது நல்லவையாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறீர்களே, இது எங்க இருக்குது? ரசூலா காட்டி தந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்களா? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதை விட தாண்டி என்ன? இரவு நேரத்தில் புதுமையான இபாதத்துகளை, வணக்கங்களை செய்யணும். இந்த பராத் இரவுல 15வது அன்னைக்கு நோன்பு வைக்கணும். இதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கூட இல்லையே. எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகளை வைத்து இப்படி நீங்க செய்றீங்களே, இது சரியா? ரசூலா செய்தார்கள் என்று நீங்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கும் என்றால் அதை நீங்கள் காட்டுவீர்கள் என்றால் இங்கே கூடி இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை கடைபிடிக்க தயார். உங்களால காட்ட முடியுமா? ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? ரசூலா செஞ்ச இந்த எச்சரிக்கை உங்களுக்கு பலன் இல்லையா? அதை பற்றி உள்ள அச்சம், பயம் எதுவுமே இல்லையா? வேத வரிகளை பின்பற்றுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நாங்கள் சொல்லலையே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொன்னார்கள். எத்தனை பிதாத்துகளை இன்றைக்கும் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறீர்கள். அனாச்சாரங்களை, அக்கிரமங்களை, நபி அவர்கள் காட்டி தராத செயல்பாடுகளை. அதுல கொஞ்சம் பள்ளிவாசலில் லட்ரி பிளேட் கட்டுவது, சில பள்ளிவாசல் நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி போடுறது, பாயாசம் போடுறது, பள்ளிவாசல் ஃபுல்லா சீரியல் லைட்டுகளாக அலங்கரிக்கிறது. உங்க மதுஹப் கிதாபிலே அது பிதஅத்னு எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் செய்யாதீர்கள் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, எனவே மேராஜ் இரவு கொண்டாடுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மேராஜ் போனது உண்மை. அது என்ன ரஜபு மாசம் 27வது அன்னைக்கு போனாங்க, யார் கண்டுபிடிச்சா? குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் மேராஜ் போனது குர்ஆன்ல இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இருக்கிறது. இது யாரும் மறுக்க இயலாது, மறுத்தால் மூமினாகவே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ரஜபு மாசம் 27வது அன்னைக்கு ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, எனவே மேராஜ் இரவு அன்னைக்கு நோன்பு வைகி, அன்னைக்கு கூடுதலான வணக்க வழிபாடுகள்ல, சிறப்புக்குரிய வழிபாடுகள்ல ஈடுபடுங்கள் என்றெல்லாம் மக்களை வழிகெடுக்கிறீர்களே, இது யார் சொன்னது? ஒரே ஒரு செய்தியை காட்டுங்க பாப்போம். ரஜபு மாசத்துல தான் ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, அதுக்காக காட்டுங்க பாப்போம். அப்ப எவ்வளவு பெரிய பிதஅத்துகளை, எவ்வளவு பெரிய அனாச்சாரங்களை இன்றைக்கும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்க உங்க மேல உள்ள கோபத்தில் பேசல, ஆத்திரத்தில் பேசல. நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஆலிம்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்டு நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அவர்களுக்கு தெரியும் இது தவறான செயல் என்று நன்கு தெரியும். ரசூலுல்லாஹ் காட்டி தரல, பராத் இரவை காட்டி தரல, மேராஜ் இரவை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. இருந்தாலும் இந்த மக்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அநியாயத்துக்கு தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை புரிய வைக்கிறதுக்கு தான், நீங்க நரகத்துக்கு போய் விடக்கூடாது என்பதற்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் பேசுகிறோம். பராத் இரவு என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை.
மேராஜ் இரவு என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது, ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய 27 அன்றுதான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது இல்லை. நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்களே, பிந்திய ஒற்றைப்படை ரமலான் மாசத்தினுடைய பிந்திய ஒற்றைப்படை அந்த இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். பிந்திய 10 இரவுகளையும் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் புகாரில, முஸ்லிம்ல, திருமதியில, நசையில, இப்னு மாஜாவுல, அகமதுல ஏராளமான ஹதீஸ் நூற்கள்ல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தோம். இன்னைக்கும் ரமலான்ல அந்த 27 அன்னைக்கு தான் நாங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடுவோம் என்று அன்னைக்கு மட்டும் சில ஆட்களை தொழுகைக்கு அழைக்கிறீங்களே, மற்ற இரவுகள் எல்லாம் நல்ல விடிய விடிய தூங்க என்று அவர்களை தூங்க வைக்கிறீர்களே, லைலத்துல் கத்ர் இரவு அதை பாழாக்க முற்படுகிறீர்களே, இதான தப்பு நாங்க பேசுறோம். லைலத்துல் கத்ர் இரவை ரசூலுல்லாஹ் எப்படி அடைய வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி அடையுங்க. பிந்திய 10 இரவுகளையும் ரசூலுல்லாஹ் தேடுங்கள் என்றார்கள், அதிலே விழித்திருந்து வணக்கம் செய்யுங்கள் என்றார்கள், அப்படி வணக்கம் செய்யுங்க. இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த வழி. இதைத்தான் ரசூலுல்லாஹ் இறுதி உரையில கடுமையான எச்சரிக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வேதத்தை மட்டும் வஹி செய்தியை மட்டும் பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றிடாதீங்க. வஹியை மட்டும் நீங்கள் பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய வஹியை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி போவீர்கள், இல்லை என்றால் வழிகட்டி போயிருவீங்க, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக எச்சரிக்கை செய்தாங்க. இந்த உரையை நீங்க ஒவ்வொன்றா படிச்சு பாருங்க. 1-2 தான் சொல்லி இருக்கிறேன். இந்த உரையை நாம படித்தால், அதன்படி நடந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மூமினும் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வல்லல்லாஹ் அந்த உரையை நபி அவர்கள் எப்படி பேசினார்களோ அதே அடிப்படையில் நாமளும் கேட்டு அதே அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.